நம்ம கலாச்சாரம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு? முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட கூட நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாரையும் நம்ம ஃபேமிலியா பார்க்கணும். இதைத்தான் எல்லா மதங்களுமே சொல்லுது. நம்ம டிராவல் பண்ணும்போது கூட சில பேரை சந்திப்போம். அவங்கள பார்த்தது, அவங்க கூட பேசினது எல்லாம் ஒரு அன்ஃபர்கட்டபிள் மொமெண்டா மாறிடும். ஆனா இதுவே தலைகீழ நடந்ததுன்னா, அந்த பர்சனால உங்க லைஃபே தலைகீழ மாறுச்சுன்னா, இதை சொல்ற படம் தான் குஜராத்தி மூவியான வேஸ்ட் 2023 ரிலீஸ் ஆயிட்டு. அண்ட் இந்த படத்துக்கு பார்ட் 2 இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்குங்க. சரி, ரொம்ப வளவலான பேச வாங்க ஸ்டோரிக்குள்ள போயிருவோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னா கொடுத்துருக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வரும், வீடியோஸையும் தவறமாக பார்க்க முடியும். அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒருத்தர் செத்து கிடக்கிற எலிய ஒரு கவர்ல போட்டு எடுத்துட்டு போறாரு. அவரோட ஃபேஸை நமக்கு சரியா காட்டல. வீட்டுக்கு வந்து ஒரு பவுல்ல டீ தூளையும் அந்த எலியையும் எடுத்துக்கிட்டு ரூம்குள்ள போறாரு. உள்ள யாரோ வாங்கி கிடக்குறாங்க. அது ஆணா இல்ல பெண்ணானு நமக்கு சரியா தெரியல. அப்படியே கட் பண்ணா ஒருத்தி காலேஜை விட்டு வேகமா பாய் ஃப்ரெண்டோட பைக்ல கிளம்ப அப்பா பாத்துறாரு. அதனால அவ சாரி டேட்னு வேகமா கத்திட்டே ஓடியாரா. இவர் தான் நம்ம ஹீரோ. பொண்ணு பேரு ஆர்யா. ஹீரோ ஜாலி டைப், ஸோ அதனால பொண்ணை செல்லமா திட்டுறாரு. ஹீரோ பைலட் இப்ப லீவ்ல வந்திருக்காரு. அதனால நாளைக்கு ஃபார்ம் ஹவுஸ் போய் அந்த லீவை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஆனா ஆர்யா எனக்கு ஒரு பிளான் இருக்குப்பா அப்படின்ட்டு சொல்றா. என்னம்மா அப்படின்னு கேட்டா, நான் ஃப்ரெண்ட்ஸோட லடாக் போறேன், சொன்னாலும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றா. இவர் கேட்டு அதை ஷாக் ஆயிடுறாரு. என்னம்மா சொல்ற அப்படின்ட்டு கேட்கிறாரு. ஏன்னா இந்த விஷயத்தை இப்பதான் அப்பா கிட்ட சொல்லுவா. இவர் முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா பசங்க பொண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாரும் போக போறாங்க. இவர் வேணாம்னு சொல்ல அவ ரொம்பவும் கெஞ்சிரா, அடம் பிடிக்கிறா. அதனால சில கண்டிஷன்ஸை போட்டு ஓகே சொல்றாரு. ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ற பிளானா அப்புறமா தள்ளி வச்சுக்கோங்க, இப்போ என் கூட நீ ஃபார்மஸ் வந்தாகணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அதே மாதிரி மறாவது நாள் ஃபார்மஸ்க்கு கிளம்புறாங்க. போற வழியில ஒரு ஹோட்டல்ல நிறுத்தி சாப்பிட்றாங்க. ஹாரியா பராத்தா வேணாம்னு சொல்றா, பிடிக்கலன்னு சொல்றா. இப்போ இந்த டைம்ல வேற எதுவும் கிடைக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனாலும் எனக்கு வேணாம், நான் ஃபார்மஸ் போய் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றா. அப்புறமா ஹீரோ டீ வாங்க போறாரு. 10 ரூபாய் டீக்கு 500 ரூபாய் நீட்டுறாரு. கடைக்காரன் கண்டபடி திட்டுறான். அப்போ ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரு. அவர் பேரு பிரதாப். அப்புறமா ஹீரோ டேபிளுக்கு வர அவருமே கூட வந்து உட்கார்றாரு. ஆரியா பக்கத்துல உட்கார்றாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. ஆரியா கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. அவ சாப்பிடாம இருக்கிறத பார்த்துட்டு சாப்பிட சொல்றாரு. ஆனா அவ வேணாம் அங்கிள் அப்படின்ட்டு சொல்றா. சரி, இந்த சாக்லேட்டையாவது சாப்பிடுமா அப்படின்ட்டு கொடுக்குறாரு. ஹீரோவும் சாப்பிடுமா அப்படின்ட்டு சொல்ல அவ வாங்கி சாப்பிட்றா. அது சாப்பிட்டோன்னே அவனோட ரியாக்ஷன் மாறுது. அப்ப பிரதாப் அந்த பரத்தாவை எடுத்து சாப்பிடுமா அப்படின்ட்டு சொல்ல உடனே ஹீரோயின் இல்ல அவளுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு சொல்ல வர உடனே ஆர்யா அதை எடுத்து சாப்பிட்றா. ஹீரோயின் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. சரிம்மா அந்த தண்ணியை குடிமா அப்படின்ட்டு சொல்ல அவளும் குடிக்கிறா. அப்புறமா சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கார்ல வந்து ஏறுறாங்க. அப்ப ஆர்யா கிட்ட வந்து ஃபார்மஸ் போக லேட் ஆகும், ஸோ அதனால இந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டே போமா அப்படின்ட்டு கொடுக்குறாரு. அவளுமே வாங்கிக்கிறா. நாம ஃபார்மஸ் போற விஷயம் அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோயின் ஷாக்கா கேட்கிறாங்க. நான் தாம்மா சொன்னேன் அப்படின்ட்டு ஆர்யா சொல்றா. அப்புறமா ஃபார்மஸ்க்கு வராங்க. ஆர்யா அவர் கொடுத்த பிஸ்கெட்டை ஒண்ணு விடாம அவளே சாப்பிட்றா. அப்புறம் காரை விட்டு இறங்குனதும் ஜாலியா ஸ்விம்மிங் பூல்ல விளையாடுறாங்க. அப்புறமா ஹீரோயின் போதும்னு வெளியே வராங்க. மேல வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிட்டு டெரஸ்க்கு வர ஷாக் ஆகிடுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஆளு வாசல்ல நிக்கிறாரு. உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு சொல்றாங்க. ஹீரோ என்னன்னு போய் பாக்குறாரு. என் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, என் பொண்ணுக்கு வேற கால் பண்ணணும், பட் போன்ல சார்ஜ் இல்ல, ஸோ அதனால ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்தேன். அப்ப உங்க ஒய்ஃபை பார்த்தேன்னு சொல்றாரு. ஹீரோ ஓ அப்படியே அங்க வாங்க உள்ள அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாரு. அவர்கிட்ட ஒரு போனை கொடுத்து கால் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா அவர் கால் பண்ணாம சுத்தி யாரையே தேடிட்டு இருக்காரு. உடனே ஆர்யா எங்க அப்படின்ட்டு கேட்க அவ தம்பி கூட ஸ்விம்மிங் பூல்ல விளையாடிட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறமா ஹீரோ மேல போக இவர் ஜன்னல் வழியா ஆர்யா விளையாடுறத ஒரு மாதிரி பாக்குறாரு. உடனே ஹீரோ கீழே வர இந்த போன் ஒர்க் ஆகல என்னன்னு பாருங்க அப்படின்ட்டு சொல்ல ஹீரோவுமே வாங்கி ட்ரை பண்றாரு. ட்ரை பண்ணிட்டு உங்க பொண்ணுக்கு நெட்வொர்க் இல்லைன்னு நினைக்கிறேன், ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப ஆர்யா உள்ள வரா. இவரை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறா. பிரதாப் ஆர்யாவை பார்த்து உட்காருமா அப்படின்ட்டு சொல்ல உடனே அப்படியே அந்த சோஃபால உட்கார்றா ஈர துணியோட. அப்பா திட்டுறாரு, ஏன் இப்படி பண்றா அப்படின்னு. அப்பா அவர் தான் உட்கார சொன்னாரு அப்படின்ட்டு சொல்ல உடனே பிரதாப் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்காருமா அப்படின்ட்டு சொல்ல அவளுமே மேல போறா. அப்புறமா தம்பியுமே உள்ள வரும். அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட அம்மா மேல போறாங்க. ஹீரோவை மேல கூப்பிடுறாங்க. அவருமே மேல போறாரு. ஹீரோ கிட்ட ஹீரோயின் அந்த ஆள் பாக்குற முடியே சரியில்லை, எனக்கு ஏதோ தப்பா தெரியுது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோ உனக்கு யாரை பார்த்தாலும் இப்படிதான் தோணும் அப்படின்னு கலாய்கிறாரு. அப்ப ஆர்யா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவர் சொன்ன மாதிரியே வந்து உட்கார்றா. அவர்கிட்ட அவளை பத்தி ஒண்ணு விடாம சொல்றா. அப்புறம் தம்பி கீழே வந்து விளாடுறான். அப்ப பால் தெரியாம அவன் மேல பட்டுருது. சாரின்னு சொல்றான். அப்ப பிரதாப் டென்ஷனா நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, போய் வெளியே விளையாடுறா அப்படின்னு திட்டுறாரு.
உடனே திரும்பவும் போட ஒரு கோவத்துல தம்பியை அடின்னு சொல்ல அவ கொஞ்சம் கூட யோசிக்காம ஹோங்கி அரைஞ்சிடுறா. அவன் வலி தாங்க முடியாம ஆடுறான். சாரிடா, அங்கிள் தான் அடிக்க சொன்னாரு, நான் வேணும்னே பண்ணல அப்படின்ட்டு இவ்வளவு அழுதுட்டே சொல்றா. அப்ப அப்பா அம்மா வந்து ஏன்டி இப்படி பண்ணன்னு கத்துறாங்க. அவ ஏன்னு சொல்ல வர, எதுவும் சொல்லாதம்மா என்கிட்ட வந்து நில்லு அப்படின்ட்டு சொல்ல அவ சைலண்டா போய் நிக்கிறா. தம்பி கண்ணத்துல 4 விரலும் நல்லா பதிஞ்சிருக்கு. ஏன்டி இப்படி பண்ண அப்படின்ட்டு திட்டுறாங்க. ஆனா அவ எதுவுமே வாயை திறக்காம அப்படியே சைலண்டா நிக்கிறா. அப்புறம் பையனை ரூம்க்கு போக சொல்லிட்டு ஹீரோ பொண்ணுகிட்ட ஏன் இப்படி பண்ணன்னு கேக்குறாரு. ஆனா வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டா. அப்ப உடனே பிரதாப் குறுக்க பேச வர, இது எங்க ஃபேமிலி மேட்டர்னு திட்டுறாரு. அதுக்கு பிரதாப், உங்களை பத்தியும் உங்க பொண்ணை பத்தியும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு ஆரியாவோட பிரைவசி எல்லாத்தையுமே சொல்றாரு. அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. என்னமா இதெல்லாம் அப்படின்ட்டு கேக்குறாங்க. அங்கிள் தான்ப்பா கேட்டாரு, அதனாலதான் நான் சொன்னேன் அப்படின்ட்டு சொல்றா. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே பிரதாப், அப்ப உன் பாய் ஃப்ரெண்ட்க்கு கால் பண்ணி பிரேக்கப்னு சொல்லிட்டு உடனே கட் பண்ணுமா அப்படின்ட்டு சொல்ல அதே மாதிரி ஆரியா பண்றா. ஹீரோயின் இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு தகச்சு போய் பாக்குறாங்க. ஹீரோயின், நீ ஓகேவானு கேட்க அவ இல்லமான்னு சொல்றா. உடனே பிரதாப், நான் ஓகே தான், நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுன்னு சொல்ல அவ அப்படியே சொல்றா. இதை பார்த்த ஹீரோ டென்ஷன் ஆகி, எல்லாம் போதும் பிரதாப், வாங்க போவோம் அப்படின்ட்டு சொல்ல நான் எங்கேயும் போகல அப்படின்ட்டு சொல்றான். என்ன விளையாடுறீங்களா, உங்க வீடு எங்கன்னு சொல்லுங்க, நானே போய் டிராப் பண்றேன் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா அப்பயும் அவரு நான் எங்கேயும் போகல, நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்ட்டு சொல்ல ஹீரோ டென்ஷன் ஆகிறாரு. ஹே எந்திரியா அப்படின்ட்டு அவளை பிடிச்சி இழுக்க, ஹாரியா உன் அப்பாவை தடு அப்படின்ட்டு சொல்ல அவ அதே மாதிரி பண்றா. என் மேல கை வைக்காத மாதிரி பாத்துக்குமா அப்படின்ட்டு சொல்ல ஹாரியா கிட்ட கூட நெருங்க விட மாட்டா. ஹீரோ பயத்துல உனக்கு என்னாச்சுமா அப்படின்ட்டு கேக்குறாரு. பட் பதில் சொல்லாம கத்துறா. ஹாரியா அவன் என்னமோ பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஹீரோன்னு சொல்றாங்க. அவன் சைக்கோ மாதிரி சிரிக்கிறான். ஹீரோ டென்ஷன் ஆகி, அந்த ஆளு என்ன சொன்னாலும் நீ கேப்பியா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா சார், நான் என்ன சொன்னாலும் உங்க பொண்ணு கேப்பா, இப்ப பாக்குறீங்களா அப்படின்னு டீத்துல அப்படியே சாப்பிட சொல்றான். பொண்ணு வெறித்தனமா சாப்பிட்றா. இவங்க அதை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. பொண்ணு தடுக்கிறாங்க. ஆனா அவ கேட்க மாட்டா. அவளுக்கு அதை சாப்பிட்டோன்னே அடைக்க ஆரம்பிக்குது. இவன் போதுன்னு சொன்னோன்னேதான் அவ அதை நிறுத்துறா. ஏன் இப்படி பண்றேன்னு 2 பேரும் அழறாங்க. அவளாம் அழுதுகிட்டே, தெரியலம்மா, ஆனா அவர் சொன்னோன்னே என் மூளை அதை செய்யணும்னு சொல்லுது, என்னால தடுக்க முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அழறா. ஹீரோயின், அவன் மந்திரத்தால என்னமோ பண்ணிட்டான், நம்ம பொண்ணு அவன் ஸ்பெல்ல மாட்டிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க மேடம் அப்படின்னு சைக்கோ மாதிரி சிரிக்கிறான். ஆனா ஹீரோ நான் நம்ப மாட்டேன்னு கத்துறாரு. அதுக்கு அவன், இப்ப நம்புங்க பாருங்க அப்படின்னு ஹாரியாவை நல்லா வாய் விட்டு சிரிக்க சொல்றான். அவளும் அதே மாதிரி பண்றா. உடனே நிறுத்துன்னு சொல்லிட்டு நல்லா தேம்பி அழுமா அப்படின்னு சொல்ல அவன் நல்லா அழறா. இதை பார்த்து அவங்களால தாங்க முடியல. நம்ம பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு கதறி அழறாங்க. ஹீரோ பயத்துல 2 பேரும் விளையாடாதீங்க ப்ளீஸ் நிறுத்துங்க அப்படின்ட்டு சொல்ல, ஓ அப்ப நீ இன்னும் நம்பல, உங்க அப்பாவை அடிமா அப்படின்ட்டு சொல்ல உடனே ஒரே அறையிறா. ஹீரோ மிரண்டு போயிடுறாரு. அப்ப எக்ஸ்பிரஷனே இல்லாம ஐ எம் சாரி டேட்னு சொல்றா. ஹீரோ பயத்துல அப்படியே திகச்சு போய் நிக்கிறாரு. அப்ப அவன், வாங்க பேசுவோம், பட் அதுக்கு முன்னாடி உங்க போன் எல்லாத்தையுமே உடைக்கணுமே. ஹாரியா, உங்க பேரண்ட்ஸோட போன் எடுத்து உட அப்படின்ட்டு சொல்ல அவ அதே மாதிரி பண்றா. லேண்ட்லைன் கேபிளை கட் பண்ணுன்னு சொல்ல கட் பண்றா. அப்புறம் பக்கத்துல உட்காருமா அப்படின்ட்டு சொல்ல அப்படியே வந்து உட்கார்றா. அப்புறம் காலை தூக்கி டேபிள் மேல வச்சு கொஞ்சம் காலை அமைக்கி விடுமா அப்படின்ட்டு சொல்ல அவ அப்படியே பண்றா. 2 பேரும் பயத்துல அழுதுகிட்டே, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்லைங்க சார், உங்க பொண்ணை நிரந்தரமா என் கூட அனுப்பணும் அப்படின்னு சைக்கோ மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றான். ஹீரோவும் ஹீரோயினும் முடியாதுன்னு அழறாங்க. ஹீரோயின் கெஞ்சிறாங்க, வேணும்னு சொல்றாங்க. ஹாரியா கண்ணுல இருந்து கூட தண்ணி வருது. ஆனா அவளால அவனோட ஸ்பெல்ல இருந்து வெளியே வர முடியல. அவ ஃபீல் பண்றத பார்த்தோன்னே அவன் ஸ்மைல்னு சொல்ல அவ அழுதுகிட்டே சிரிக்கிறா. எங்க பாருங்க சார், என் கூட வா அப்படின்னு சொன்னா அவ அப்படியே வந்துருவா. ஆனா எனக்கு அது பிடிக்காது. நீங்க 2 பேரும் உங்க பொண்ணுகிட்ட நீ பிரதாப் கூட லைஃப் லாங் இருமா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கணும். அதைத்தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு சைக்கோ மாதிரி பேசுறான். ஆனா இவங்க முடியாதுன்னு சொல்ல அப்ப உங்க பொண்ணு கையாலேயே உங்க எல்லாரையும் கொல்லுவேன்னு மிரட்டுறான். ஹீரோ கோவமா, என்ன ஆனாலும் சரி என் பொண்ணு அவன் கூட அனுப்ப முடியாதுன்னு சொல்றாரு. அவ பேசிட்டு இருக்க பையன் கீழே வரான். அவனை பார்த்தோன்னே இவன் ஸ்மைல் பண்றதை நிறுத்திட்டு அவனை போய் கூட்டிட்டு வா அப்படின்ட்டு சொல்ல அவ வேகமா போறா. உடனே ஹீரோயின் பயந்து போய் அவங்களே போய் கூட்டிட்டு வந்துடுறாங்க. சோ அதனால ஆரியா சைலண்டா வந்து நிக்கிறா. அப்ப இருக்க உங்க பொண்ணு இப்ப எந்த அளவுக்கு கஷ்டப்படுவான்னு வார்த்தையால சொல்ல முடியாது. ஆனா பாருங்க சிரிச்ச முகமா இருக்கா அப்படின்னு அவளை பார்த்து சொல்ல உடனே, என்னடி கால முகம் சொன்ன என்ன பண்ற அப்படின்னு வேகமா எட்டி உதைக்கிறான். உடனே ஹீரோ கோவத்துல அவன் மூஞ்சிலேயே குத்துன்னு குத்துறாரு. அப்ப அவன் உங்க அப்பாவை தடுத்து நிறுத்து அப்படின்ட்டு சொல்ல அவ அப்படியே பண்றா. ஆனா ஹீரோ விடாம அடிக்கிறாரு. அப்ப உடனே அவன் ஹரி அவன் தம்பி மண்டையை அடிச்சு ஓட அப்படின்ட்டு சொல்ல அவ கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே பண்றா. அடிபட்டு நல்லா ரத்தம் வருது. இவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க.
பட் இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஆகணும். என்ன பண்றதுன்னு மேல பேசிட்டு இருக்க அப்ப பையனோட போனை பாக்குறாங்க. ஆனா அதை எடுத்து பார்த்தா அதுல சார்ஜ் இல்ல. சோ அதனால சார்ஜை போட்டுட்டு அப்படியே சைலண்ட்லயும் போட்டு வைக்கிறாங்க. அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, அவரோட ஆபீஸ் போன் ஆள்ல பேக்ல இருக்கு. சோ அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பையனுக்கு நல்லா ஃபீவர் அடிக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஆகணும். சோ அதனால ஹீரோயின் நான் போய் ஏதாவது பண்ண முடியுதா அப்படின்ட்டு பாக்குறேன்னு சைகை கிட்ட ஹெல்ப் கேட்க வராங்க. கீழே வந்து பார்த்தா ஹாரியா அவன் முகத்துக்கு ஐஸ் பேக்கை வச்சுட்டு நிக்கிறா. பாவம் ரொம்ப ஃபீல் பண்றா. பட் அவனோட ஸ்பெல்ல இருந்து வெளிவர முடியல. அப்ப அந்த கிறுக்கன் போய் கத்தி எடுத்துட்டு வா, உன் பேரண்ட்ஸ் யாராவது என்கிட்ட வந்தாங்கன்னா அவங்கள கொன்னுடு அப்படின்ட்டு சொல்றான். அதே மாதிரி அவ பண்றா. ஹீரோயினும் கெஞ்சிறாங்க, எங்க பையனுக்கு ரொம்ப முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஆகணும் அப்படின்ட்டு கேட்க அதுக்கு அவன் உங்க மூக்கு தரையில படுற மாதிரி நல்லா மண்டிட்டு கெஞ்சுங்க அப்படின்ட்டு கேக்குறான். அதே மாதிரி ஹீரோ பண்றாரு. இல்ல பத்தலையே, இன்னும் கெஞ்சுங்க அப்படின்ட்டு கேக்குறான். ஹீரோயின் கெஞ்சுறாங்க, இல்ல எனக்கு பத்தல, ஹாரியா உன்னையே நீ அரைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்ல அப்படியே பண்றா. அதை பார்த்தோன்னே ஹீரோவும் ஹீரோயினும் எங்களால முடியல போதும் விட்டுருங்க அப்படின்ட்டு கெஞ்சுறாங்க, அழுறாங்க. உடனே அவன் ரொம்ப போரிங்கா இருக்குல்ல ஹாரியா போய் டான்ஸ் ஆடு அப்படின்ட்டு சொல்றான். அவளும் போய் டான்ஸ் ஆடுறா. ஹீரோ அதை பார்க்க முடியாம மேல வந்து ஃபீல் பண்றாரு. கீழே அவ ரொம்ப நேரம் ஆடிட்டு இருக்கா. நல்லா மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. சுத்தமா அவளால முடியல, ஆனாலும் நிறுத்தாம ஆடிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அவளுக்கு நல்லா மூச்சு அடைக்க ஆரம்பிக்குது. உடனே அம்மா பயந்து போய் தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. ஆனா அவன் ஸ்ட்ரெயிட்டா நில்லு, தண்ணியை குடிக்காத, கீழே ஊத்துன்னு சொல்ல அவ அப்படியே பண்றா. ஹீரோயின் கெஞ்சிடாங்க, ப்ளீஸ் கொஞ்சம் அவளை தண்ணி குடிக்க விடுங்க, பாவம் அவ செத்துருவா அப்படின்ட்டு கெஞ்சிடாங்க. ஆனா சைக்கோ அதெல்லாம் கேட்காம நான் தூங்க போறேன், இந்த கத்தியை வச்சுக்கிட்டு என் பக்கத்துலயே நில்லு, யாரையும் கிட்ட விட்டுறாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறான். அவளும் அப்படியே பண்றா. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு மேல வராங்க. கீழே நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க ஹீரோ கிட்ட. ஹீரோ அதை கேட்டோன்னே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு பேட் எடுத்துக்கிட்டு கீழே போறாரு. ஹாரியா சில மாதிரி கத்திய வச்சுக்கிட்டு நிக்கிறா. அப்ப அப்பாவை பார்த்தோன்னே ஒரு நடிப்பா பாருங்க, வேற லெவலுங்க. அவளோட பார்வையிலேயே அவளோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்ட்டு சொல்லுவா. பட் இருந்தாலும் ஹீரோ முன்ன போக அப்பாவை தடுத்து நிறுத்த அப்படியே அங்கேயே ஹீரோயின் போறா. அதை பார்த்தோன்னே ஹீரோவால தாங்க முடியல, மேல வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லி அழறாரு. சரி பையன் போனை வச்சு ஏதாவது பண்ண முடியுதா அப்படின்ட்டு ஆன் பண்ணி பாக்குறாங்க. வெளியே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, சோ அதனால சிக்னல் கிடைக்கல. அண்ட் பையனோட நிலைமை இன்னுமே மோசமாயிட்டு இருக்கு. சோ அதனால ஹீரோயின் நான் ஏதாவது ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்ட்டு கீழே வராங்க. அப்ப அவன் எழுந்துட்டான். ஹீரோயின் போயிட்டா பாருங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுங்க அப்படின்னு கத்துறான். ஆனா ட்ரெஸ் சேஞ்ச் இங்கேயே பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றான். ஹீரோயின் கெஞ்சுறாங்க, வேணாம்னு சொல்றாங்க. ஆனா சைக்கோ சொன்னா கேட்க மாட்டேங்க, ஆரியா ஷார்ட்ஸை கழட்டு அப்படின்ட்டு சொல்ல உடனே கழட்டா. ஹீரோயின் வேகமா வந்து மறைச்சிக்கிறாங்க, வேணாம் அப்படின்ட்டு கெஞ்சுறாங்க. ஆனா கிறுக்கு பையன் இல்ல போதுமா இல்ல மேலையும் அப்படின்னா அசிங்கமா பேசுறான். உடனே ஹீரோயின் பேண்ட் எடுத்துட்டு வந்து அவளை போட சொல்றாங்க. ஆனா அவ எதுவுமே பண்ணாம அப்படியே சில மாதிரி நிக்கிறா. அப்புறம் அவன் சொன்னதுக்கு அப்புறம் போட்டுக்கிறா. சத்தம் கேட்டு ஹீரோவுமே கீழே வராரு. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, தூக்கமும் சரியா வரல, ஸோ அதனால உங்க பையனை வச்சு ஒரு கேம் விளாடலாமா அப்படின்ட்டு சொல்ல உடனே ஹீரோயின் காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க, எதுவுமே பண்ணாதீங்க ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க அப்படின்ட்டு கெஞ்சுறாங்க. ஹீரோ இவனை ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்ட்டு ரொம்பவும் டென்ஷன் ஆகுறாரு. ஆனா கிறுக்க அதெல்லாம் கண்டுக்காம 5 நிமிஷம் டைம் தர, உங்க பையனை இந்த வீட்டுல எங்கேயாவது ஒளிய வச்சிருங்க, அடுத்த 5 நிமிஷத்துல ஆரியா உங்க பையனை தேடி கொள்வான். இந்த கேம்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நான் கேட்கறேன், பட் நான் ஜெயிச்சேன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க கேட்கணும், என்ன டீலா அப்படின்ட்டு கேக்குறான். அவங்க வேணாம்னு அழுறாங்க. நான் சொல்ல வரது உங்களுக்கு இன்னுமே புரியல அப்படின்னா ஆரியாவை பார்த்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க உடனே அவங்க பையனை ஒளி வைக்க போறாங்க. இப்ப அவன் சொன்ன 5 மினிட்ஸ் முடிய போகுது. அப்ப அவன் ஆரியாவை பார்த்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க உடனே அவ வெறி பிடிச்ச நாய் மாதிரி தேடுறா. ரூமை லாக் பண்ணி சாவியை டாய்லெட்ல ஃப்ரெஷ் பண்ணிடுறாங்க. அதனால கதவை உடைக்க ட்ரை பண்றா. இவன் அவங்கள கீழே போக சொல்றான். அவங்களுமே பயந்து கீழே போறாங்க. அப்ப உடனே ஹீரோ இதுதான் சரியான நேரம்னு அவரோட ஆபீஸ் போன எடுக்கிறாரு. அப்ப எடுக்கும்போது இதை மேல பலமா சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அவ டேபிளால அதை உடைக்கிறா. வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறா. கதவை உடைச்சிட்டு உள்ள போறா. பார்த்தா தம்பியை காணோம். உடனே வீடு முழுக்க தேடுறா, எங்கேயுமே இல்ல. உடனே அந்த கிறுக்க ரூல்ஸ்ல வச்சுனதான் மாற்றம், உங்க பேரண்ட்ஸையும் நீ மிரட்டி கேட்கலாம் அப்படின்ட்டு சொல்ல உடனே அவ அம்மாவை எட்டி உதைக்கிறா. அப்பா கையிலேயே கிழிச்சிடுறா. பையன் எங்கதான் இருக்கான் அப்படின்ட்டு பார்த்தா பையன் டெரஸ்ல தார்பாய்க்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான். அப்ப அவன் பயந்து அம்மானு கத்த சத்தம் கேட்டு மேல ஓடியாரா. பேரண்ட்ஸ் பின்னாடியே தடுக்க ட்ரை பண்றாங்க. ஹீரோவை பிடிக்க உடனே தொடையிலே குத்திடுறா. அம்மாவையும் மூஞ்சிலே எட்டி உதைக்கிறா. தம்பிக்காரன் பயந்து ஓடுறான். பட் அவனை பிடிச்சிடுறா. அக்கா ப்ளீஸ் வேணாம், என்னை விட்டுரு அப்படின்ட்டு கெஞ்ச அவன் தலைய பிடிச்சி நெத்துன்னு தரையில நெத்துறா. உடனே ஹீரோ வந்து தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டதுல இவளுக்கு தலையில அடிபட்டு நல்லா ரத்தம் வருது. ஆனா அதை கூட கண்டுக்காம கடப்பாரி எடுத்துட்டு வந்து அப்பாவையே அடிக்கிறா. தம்பி பயந்து டேங்க் மேல ஏறுறான். உடனே பின்னாடியே இவளையும் ஏறுறா.
அக்கா ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்ட்டு கெஞ்ச உடனே அவனை கீழே தள்ளி விட்டுறா. இப்பதான் இவளுக்கு வெறி அடங்குது. ஹீரோவும் ஹீரோயினும் பையனை மடியில போட்டுக்கிட்டு தாங்க முடியாம ஆடுறாங்க. ஹாரி அந்த சைக்கோக்கு கொடைய பிடிச்சிக்கிட்டு நிக்கிறா. அப்ப இருக்கேன் என்ன ஹீரோ ஏன் போதுமா இல்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போலாமா அப்படின்னு சிரிக்கிறான். பையன் செத்துட்டானா அப்படின்ட்டு பார்த்தா இன்னும் சாகல, மூச்சு விடுறான். உடனே ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்ல அப்ப அந்த கிறுக்கன் ஓ சாகலியா அந்த பூந்தடி எடுத்து போடுமா அப்படின்ட்டு சொல்ல அப்படியே பண்ண போறா. உடனே ஹீரோ கெஞ்சிறாரு இந்த கிறுக்கம் கீழே போடுன்னு சொல்ல அவ கீழே போட்டுறா. நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஹீரோ முடியாதுன்னு அழுதுட்டே சொல்றாரு. உடனே அவன் ஹரி அந்த பூந்தடியை எடுத்து போடுமா அவன் மண்டையிலே அப்படின்ட்டு சொல்ல அவ அப்படியே தூக்குறா. உடனே ஹீரோவும் ஹீரோயினும் கெஞ்சுறாங்க. ஹீரோயின் வேற வழி இல்லாம நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே அவன் இதை நீங்க முன்னாடியே பண்ணிருந்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டம் தேவையில்ல. சரி பாசம் கண்ணை மறைச்சிச்சு. 2 பேரும் எழுந்து வந்து பொண்ணுகிட்ட நான் சொன்னதை அப்படியே சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்றான். அவளை கட்டி அணைச்சி அழுறாங்க. அவளுமே ஃபீல் பண்றா. பட் அவளால எக்ஸ்பிரஷன் பண்ண முடியல. அப்ப ஹீரோ சைலண்டா அவ பாக்கெட்ல போனை வைக்கிறாரு. அப்புறம் அவன் கூட அனுப்புறாங்க. அப்ப ஆர்யாவால முழுசா அழவும் முடியல, அழுகையும் கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. அப்படியே கண்ணு வாயின்னு துடிக்க ஆரம்பிக்குது. அவன் வாமான்னு அவளை கூட்டிட்டு போறான். அவன் போனதும் பையன் நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு போன் லொகேஷனை ஃபாலோ பண்ணிட்டு இவர் போறாரு. அப்படியே கட் பண்ணா பிரதாப் இந்த சைக்கோ அவளை கூட்டிகிட்டு அவன் இடத்துக்கு வரான். எங்க ஆர்யா மாதிரியே பல பொண்ணுங்க மாட்டிட்டு இருக்காங்க. எல்லாரையும் அடிமை மாதிரி ட்ரீட் பண்றான். உங்களோட நியூ சிஸ்டர் வந்திருக்கா அப்படின்ட்டு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். எல்லாரும் சிரிச்ச முகமா வெல்கம் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்ல எல்லாரும் அப்படியே பண்றாங்க. அப்ப அதே சமயம் ஹீரோ அந்த இடத்த தேடி வராரு. சுத்தி காடு மாதிரி இருக்கு. இவன் காவலுக்கு ஆளுங்களை செட் பண்ணி வச்சிருப்பான் போல. ஹீரோ வரதை இன்ஃபார்ம் பண்றாங்க. ஹீரோ உள்ள வந்தோடனே 4 பொண்ணுங்க வெறி பிடிச்ச நாய் மாதிரி அவரை கடிக்கிறாங்க. உடனே அவன் வந்துடுறான். என்ன ஹீரோ சார் நான் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறான். எல்லாரும் வராங்க. அவன் சிரிக்க சொல்லியிருப்பான்ல, இன்னும் அந்த ஸ்பெல்ல இருந்து வெளியே வரல. அவன் சிரிக்கிறத நிறுத்துங்க அப்படின்ட்டு சொன்னாதான் அதுல இருந்து வெளியே வருவாங்க. அப்படியே சிரிச்ச முகமா எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. ஹாரியாவை கூப்பிட்டு எப்படியோ அப்ப இங்க வந்தான் அப்படின்ட்டு கேக்குறான். அவ எப்படின்னு போன் மேட்டரா சொல்றா. அதை கேட்டனே அவன் டென்ஷன்ல ஹீரோவை பார்த்து இந்த பொண்ணுங்க எல்லாரும் உன்னை கடிச்சு கொதறத பார்த்து ரசிக்கணும்னு சைக்கோ மாதிரி பேசுறான். ஆனா அதை கேட்டோன்னே ஹீரோ எல்லா பொண்ணுங்களும் தேவையில்ல, என் பொண்ணு மட்டும் போதும், என் பொண்ணு கையாலேயே நான் சாகணும் அப்படின்ட்டு சொல்றாரு. இதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து இங்க என்ன நடந்தாலும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹாரியாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு திரும்ப உடனே ஹீரோ எழுந்து அவ 2 காதலையும் கத்திரிக்கொள்ள சொல்லிக்கிறாரு. அவ வழியில துடிக்கிறா. பட் அவன் ஸ்மைல்னு சொன்ன ஸ்பெல்ல இருந்து வெளியே வரல. அவ கண்ணுல இருந்து தண்ணி வருது. அவன் அதை பார்த்து ஷாக் ஆயிடுறான். உடனே கோவத்துல எல்லா பொண்ணுங்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வர உடனே ஹீரோ வாயை போத்தி கீழே தள்ளுறாரு. தலை பின்னாடி இருக்க கல்ல அடிச்சிடுது. உடனே அவன் பேச்சு மூச்சு இல்லாம மயங்கிடுறான். கண்ணு முடிச்சு பார்க்க கொரடாவல அவன் நாக்க புடுங்குறாரு. அவன் வழியில துடிக்கிறான். அப்ப எல்லா பொண்ணுங்களும் அவன் கெஞ்சிறத கதறத பார்த்து இப்பதான் உண்மையா சிரிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி 10 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஓப்பனிங்ல ஒரு சீனை பார்த்தோம்ல, அதே சீனை தான் காட்டுறாங்க. யாரா இது அப்படின்ட்டு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவனை கொல்லாம வீட்லயே அடைச்சு வச்சு டீ தூள் எலின்னு சாப்பிட கொடுத்து டார்ச்சர் பண்றாரு. நக்கலா அவனை வேடிக்கை பார்க்க விட்டுட்டு அவனுக்கு முன்னாடியே வாழைப்பழத்தை சாப்பிடுறாரு. ஹாரியா அவன் ஸ்மைல்னு சொல்லியிருப்பான்ல, அந்த ஸ்மெல்ல இருந்து இன்னுமே வெளியே வரல. அப்படியே சிரிச்ச முகமா அப்படியே இருக்கா. தலையில அடிப்பட்ட காயம் சரியாடிச்சு. ஆனா எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே இல்லாம அப்படியே சைலண்டா இருக்கா. அப்படியே இந்த படம் இங்க முடியுது. இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா நாம நெக்ஸ்ட் பார்ட்மே பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.